கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாக சொல்கிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காணப்படும் என்று சொல்லி, எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, கடந்த 2 மாதங்களின் வாழ்க்கையிலே ஒரு அற்புதமும் அதிசயம் நடக்கவில்லை என்று சொல்லி நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி கூட இருந்து வழிநடத்தி அதிசயங்கள் அற்புதங்களை செய்தாரோ, அதே போல் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே தேவன் அதிசயங்களை காண பண்ண போகிறார். ஏனென்று சொன்னால் வேதம் சொல்லுகிறவர், அவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே அதிசயமான காரியங்களை செய்ய போகிறார். நிச்சயமாகவே இன்றைக்கு உன்னுடைய வாழ்க்கையிலே பெரிய அதிசயம் ஒன்று நடக்கப் போகிறது. ஏனென்று சொன்னால் எப்படி இஸ்ரவேல் ஜனங்களோடு கூட கர்த்தர் இருந்தாரோ அதே போல உன்னோடு கூட இருந்து அவர் அதிசயங்களை செய்கிறவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, நீ விசுவாசத்தோடு காத்திரு. கர்த்தர் அற்புதங்களை செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென்.